ஓம் சாந்தி. முரளி தேதி 6/2/2026. காலை முரளி பாப்தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, இப்பொழுது ஏறும் கலைக்கான நேரம். பாரதம் ஏழ்மையிலிருந்து செல்வம் மிக்கதாக மாறுகிறது. நீங்கள் தந்தையிடமிருந்து சத்யுகத்தின் ராஜ்ய பதவியின் ஆஸ்தியை எடுத்துக் கொள்ளுங்கள். கேள்வி: பாபாவிற்குரிய எந்த பட்டத்தை ஸ்ரீகிருஷ்ணருக்கு தர முடியாது? பதில்: பாபா ஏழை பங்காளன். இப்படி ஸ்ரீகிருஷ்ணரை கூற முடியாது. அவரோ மிகப்பெரிய செல்வந்தர். அவருடைய ராஜ்யத்தில் அனைவரும் செல்வந்தர்களாக இருக்கிறார்கள். பாபா வருகின்ற போது அனைத்தையும் விட ஏழ்மையாக பாரதம் இருக்கிறது. பாரதத்தை தான் செல்வமுடையதாக மாற்றுகிறார். நம்முடைய பாரதம் ஸ்வர்க்கமாக இருந்தது, இப்போது இல்லை, மீண்டும் மாறப்போகிறது என நீங்கள் கூறுகிறீர்கள். ஏழை பங்காளனாகிய பாபாதான் பாரதத்தை ஸ்வர்க்கமாக மாற்றுகிறார். பாடல்: கடைசியில் அந்த நாள் வந்தது என்று. ஓம் சாந்தி. இனிமையிலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகள், இந்த பாடலை கேட்டீர்கள். ஆத்மா எப்படி மறைவாக இருக்கிறது? ஷரீரம் வெளியில் தெரிகிறது. ஆத்மாவை இந்த கண்களினால் பார்க்க முடிவதில்லை. மறைவாக இருக்கிறது. நிச்சயமாக இருக்கிறதுதான், ஆனால் இந்த ஷரீரம் என்ற ஆடையால் மூடப்பட்டிருக்கிறது. ஆகவேதான் ஆத்மா மறைவாக இருக்கிறது என்று கூறப்படுகிறது. ஆத்மா நான் நிராகாரமாக இருக்கின்றேன், இங்கே ஷரீரத்தில் வந்து கண்ணுக்கு புலப்படாமல் இருக்கின்றேன் என்று ஆத்மாவே கூறுகிறது. ஆத்மாக்களின் உலகம் நிராகார உலகமாகும். அதில் மறைவு என்ற விஷயம் எதுவும் இல்லை. பரம்பிதா பரமாத்மாவும் கூட அங்கேதான் இருக்கிறார். அவருக்கு சுப்ரீம் என்று பெயர். உயர்ந்ததிலும் உயர்ந்த ஆத்மா. எல்லாவற்றிலிருந்தும் விடுபட்டு இருக்கக்கூடிய பரமாத்மா, நீங்கள் எப்படி குப்தமாக இருக்கிறீர்களோ அவ்வாறே நானும் குப்தமாக வரவேண்டி இருக்கிறது என பாபா கூறுகிறார். நான் கர்ப்ப சிறையில் வருவதில்லை. என்னுடைய பெயர் சிவன் என்ற ஒன்றே ஆகும். நான் இந்த உடலில் வருவதால் என்னுடைய பெயர் மாறுவதில்லை. இவருடைய ஆத்மா ஷரீரம் மாறும்போது பெயரும் மாறுகிறது. என்னை சிவன் என்றுதான் கூறுகிறார்கள். அனைத்து ஆத்மாக்களுக்கும் தந்தையாக இருக்கிறேன். ஆத்மாக்களாகிய நீங்கள் இந்த உடலில் மறைமுகமாக இருக்கிறீர்கள். இந்த உடல் மூலமாக கர்மத்தை செய்கிறீர்கள். நானும் மறைமுகமாக இருக்கிறேன். குழந்தைகளாகிய உங்களுக்கு இப்போது ஞானம் கிடைத்திருக்கிறது. ஆத்மா இந்த உடலினால் மறைக்கப்பட்டிருக்கிறது. ஆத்மா மறைமுகமானது. ஷரீரம் கண்களுக்கு தெரியக்கூடியது. நான் அஷரீரியாக இருக்கிறேன். பாபாவும் மறைமுகமாக இருக்கிறார். இந்த ஷரீரத்தின், அதாவது பிரம்மா மூலமாக பேசுகிறார். நீங்களும் மறைமுகமாக இருக்கிறீர்கள். ஷரீரத்தின் மூலமாக கேட்கிறீர்கள். மீண்டும் பாரதத்தை ஏழ்மையிலிருந்து செல்வம் மிக்கதாக மாற்றுவதற்காக பாபா வந்துவிட்டார் என உங்களுக்கு தெரியும். நம்முடைய பாரதம் என்று நீங்கள் கூறுகிறீர்கள். ஒவ்வொருவரும் அவரவர் மாநிலத்திற்கு எங்கள் குஜராத், எங்கள் ராஜஸ்தான் என்கிறார்கள். எங்களுடையது எங்களுடையது என்று கூறியதால் பற்று ஏற்படுகிறது. நம்முடைய பாரதம் ஏழையாக இருக்கிறது. இதை அனைவரும் ஒத்துக்கொள்கிறார்கள். ஆனால் நம்முடைய பாரதம் எப்போது செல்வ செழிப்புடன் இருந்தது, எப்படி இருந்தது என்பது யாருக்கும் தெரியவில்லை. குழந்தைகளாகிய உங்களுக்கு பெருமிதம் இருக்கிறது. நம்முடைய பாரதம் மிகவும் செல்வந்த நாடாக இருந்தது. துக்கம் என்ற பெயரே இல்லை. சத்யுகத்தில் வேறு எந்த தர்மமும் இல்லை. ஒரே ஒரு தேவி தேவதா தர்மம் இருந்தது. இது யாருக்கும் தெரியவில்லை.
இந்த உலகின் வரலாறு புவியியலை யாருமே அறியவில்லை. இப்போது நீங்கள் நன்கு புரிந்து கொள்கிறீர்கள். நம்முடைய பாரதம் மிகவும் செல்வந்த நாடாக இருந்தது. இப்போது மிகவும் ஏழையாகிவிட்டது. இப்போது மீண்டும் செல்வ செழிப்புடையதாக மாற்றுவதற்காக பாபா வந்திருக்கிறார். சத்யுகத்தில் பாரதம் மிக அதிகமான செல்வம் மிகுந்த நாடாக இருந்தது. அப்போது தேவி தேவதைகளின் ராஜ்யம் இருந்தது. பிறகு அது எங்கே போயிற்று? இதை யாரும் அறியவில்லை. ரிஷி முனி போன்றோர் கூட நாங்கள் படைப்பவர் மற்றும் படைப்பை பற்றி அறியவில்லை என்கிறார்கள். சத்யுகத்தில் தேவி தேவதைகளுக்கு படைப்பவர் மற்றும் படைப்பினுடைய முதல் இடை கடை ஞானம் இல்லை என்று பாபா கூறுகிறார். ஒருவேளை அவர்களுக்கு நாம் படியில் இறங்கிக் கொண்டே கலியுகத்திற்கு சென்று விடுவோம் என்ற ஞானம் இருந்தால் சுகம் இருக்காது, கவலை ஏற்பட்டுவிடும். இப்போது உங்களுக்கு நாம் சத்தோ பிரதானமாக இருந்தோம், மீண்டும் நாம் சத்தோ பிரதானமாக எப்படி மாறுவோம் என்ற கவலை ஏற்பட்டு இது 84 பிறவிகளின் ஏணிப்படியாகும். நாடகத்தின்படி ஒவ்வொரு நடிகரும் வரிசை கிரமாணத்தில் அவரவர் நேரத்தில் வந்து நடிப்பை நடிக்கிறார்கள். ஏழை பங்காளன் என்று யாருக்கு கூறப்படுகிறது என குழந்தைகளாகிய உங்களுக்கு தெரியும். இது உலகத்தினருக்கு தெரியவில்லை. கடைசியில் அந்த நாள் வந்தது. எந்த நாளில் வழியே என்று பாட்டை கேட்டீர்கள். அனைவரும் பகவான் எப்போது வந்து பக்தர்களாகிய நம்மை இந்த பக்தி மார்க்கத்தில் இருந்து விடுவித்து சத்கதிக்கு அழைத்து செல்வார் என்பதை இப்போது உணர்ந்துள்ளனர். பாபா மீண்டும் இவர் உடலில் வந்துவிட்டார். சிவ ஜெயந்தி கொண்டாடுகிறார்கள் என்றால் நிச்சயமாக வருவார். நான் கிருஷ்ணரின் உடலில் வருகிறேன் என்பது கிடையாது. கிருஷ்ணரின் ஆத்மா 84 பிறவிகளை எடுக்கிறது என அவருடைய பல பிறவிகளின் கடைசியில் இவருடைய கடைசி பிறவியாகும். யார் முதல் எண்ணில் இருந்தாரோ அவரே கடைசியில் இருக்கிறார். நான் சாதாரண உடலில் வருகிறேன். நீங்கள் எப்படி 84 பிறவிகளை எடுக்கிறீர்கள் என உங்களுக்கு தெரிவிக்கின்றேன். சர்தார் அதாவது சீக்கிய மக்கள் கூட பரம்பிதா பரமாத்மா தந்தை ஓங்காரமானவர் என்று நினைக்கிறார்கள். அவர் நிச்சயம் மனிதனிலிருந்து தேவதையாக மாற்றுகிறார். பிறகு ஏன் நாமும் கூட தேவதையாக கூடாது? யார் தேவதையாக ஆகக்கூடியவர்களோ அவர்கள் உடனடியாக ஆகிவிடுவார்கள். ஒருவர் கூட தன்னை தேவி தேவதா தர்மம் என புரிந்து கொள்ளவில்லை. மற்ற தர்மங்களில் சரித்திரம் மிகவும் சிறியது. சில 500 வருடங்களுடையது, சிலர் 1250 வருடங்கள் உடையது. உங்களுடையது, உங்களுடைய வரலாறோ 5000 வருடங்களுடையது. தேவதா தர்மத்துடையவர்கள்தான் ஸ்வர்க்கத்தில் வருவார்கள். மற்ற தர்மத்தினர் பிற்காலத்தில்தான் வருவார்கள். தேவதா தர்மத்தினர் இப்போது மற்ற தர்மத்தில் நாடகப்படி மாறியிருக்கிறார்கள். மீண்டும் அவ்வாறே மாறுவார்கள். பிறகு தங்களுடைய தர்மத்திற்கு திரும்பி வருவார்கள். குழந்தைகளே, நீங்கள் உலகத்திற்கே அதிபதியாக இருந்தீர்கள் என பாபா புரிய வைக்கிறார். பாபா ஸ்வர்க்கத்தை ஸ்தாபனை செய்கிறார் என்றால் நாம் ஏன் ஸ்வர்க்கத்திற்கு செல்லக்கூடாது என நீங்களும் புரிந்து கொள்கிறீர்கள். நிச்சயம் நாம் பாபாவிடமிருந்து ஆஸ்தி அடைவோம். இதிலிருந்து இவர்கள் நம்முடைய தர்மத்தினர் என்பது நிரூபணமாகிறது. யார் நமது தர்மத்தினர் இல்லையோ அவர்கள் வரமாட்டார்கள். வேற்று தர்மத்தில் ஏன் போக வேண்டும் என கூறுவார்கள். சத்யுகம் புது உலகத்தில் தேவி தேவதைகளுக்கு நிறைய சுகம் இருந்தது, தங்க மாளிகை இருந்தது என உங்களுக்கு தெரியும். சோம்நாத் கோவிலில் எவ்வளவு தங்கம் இருந்தது. இது போன்று வேறு எந்த தர்மமும் இல்லவே இல்லை. சோம்நாத் கோவிலை போன்று இவ்வாறு பெரிய கோவில் வேறு எதுவும் இருக்க முடியாது. நிறைய வைர வைடூரியங்கள் இருந்தது. புத்தர் போன்றவர்களுக்கு வைர வைடூரியங்களால் ஆன மாளிகை கிடையாது. குழந்தைகளாகிய உங்களை மிக மிக உயர்ந்தவராக மாற்றுகின்ற தந்தைக்கு
எவ்வளவு மரியாதை கொடுக்க வேண்டும்? மரியாதை கொடுக்க வேண்டும் அல்லவா? நல்ல கர்மம் செய்துவிட்டு சென்றுள்ளார் என நினைக்கிறார்கள். அனைவரையும் விட நல்ல கர்மங்களை, தூய்மையற்றவர்களை தூய்மையாக்கும் தந்தைதான் செய்துவிட்டு செல்கிறார் என இப்போது உணர்கிறீர்கள். அனைவரையும் விட உயர்ந்ததிலும் உயர்ந்த சேவை எல்லையற்ற தந்தை வந்து செய்கிறார் என உங்களுடைய ஆத்மா கூறுகிறது. ஏழைகளாகிய நம்மை செல்வந்தர்களாக, பிச்சைக்காரனில் இருந்து இளவரசனாக மாற்றிவிடுகிறார். யார் பாரதத்தை ஸ்வர்க்கமாக மாற்றுகிறாரோ அவருக்கு இப்போது மரியாதை கொடுப்பதில்லை. எதை உயர்ந்ததிலும் உயர்ந்த கோவில் என்று பாடப்பட்டதோ அதைதான் கொள்ளையடித்து சென்றனர் என நீங்கள் அறிகிறீர்கள். லக்ஷ்மி நாராயணனின் கோவிலில் யாரும் ஒருபோதும் கொள்ளையடிக்கவில்லை. சோம்நாத் கோவிலை தான் கொள்ளையடித்து இருக்கின்றனர். பக்தி மார்க்கத்தில் கூட பலர் செல்வந்தர்களாக இருக்கிறார்கள். ராஜாக்களிலும் வரிசை கிரமானம் இருக்கிறார்கள் அல்லவா? உயர்ந்த பதவியில் இருக்கக்கூடியவர்களுக்கு சிறிய பதவி வகிக்கக்கூடியவர்கள் மரியாதை அளிக்கிறார்கள். தர்பாரில் கூட வரிசை கிரமத்தில் அமர்கிறார்கள். பாபாவிற்கு அனுபவம் இருக்கிறது அல்லவா? இங்கே இருக்கக்கூடிய அரசவை தூய்மை இல்லாத அரசர்களுடையதாகும். பரிசுத்தமான ராஜாக்களின் அரசவை எப்படி இருக்கும்? அவர்களிடம் இவ்வாறு செல்வம் இருக்கிறது என்றால் அவர்களின் வீடு எவ்வளவு நன்றாக இருக்கும். தந்தை நம்மை படிக்க வைத்துக் கொண்டிருக்கின்றார், ஸ்வர்க்கத்தை ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கின்றார் என இப்போது உங்களுக்கு தெரியும். நாம் ஸ்வர்க்கத்தின் மகாராஜா மகாராணி ஆகிறோம். பிறகு ஏணிப்படையில் இறங்கி வந்து பக்தர்களாகின்றோம். முதலில் ஷிவ் பாபாவின் பூஜாரி ஆகிறோம். யார் ஸ்வர்க்கத்திற்கு அதிபதி ஆக்குகிறாரோ அவருடைய பூஜை செய்வோம். அவர் நம்மை மிகவும் செல்வந்தராக மாற்றுகிறார். இப்போது பாரதம் எவ்வளவு ஏழையாக இருக்கிறது. 500 ரூபாய்க்கு வாங்கிய நிலம் 5000 ரூபாய்க்கு அதிகமாகிவிட்டது. இது அனைத்தும் செயற்கையான விளையாட்டு. அங்கே பூமிக்கு மதிப்பு, அதாவது விலை என்பது கிடையாது. யாருக்கு எவ்வளவு வேண்டுமோ அவ்வளவு எடுத்துக் கொள்ளலாம். நிறைய நிலம் இருக்கிறது. இனிப்பான நீர் ஓடும் நதிக்கரையில் உங்களுடைய மாளிகை இருக்கும். மனிதர்களும் குறைவானவர்களே இருப்பார்கள். இயற்கை தத்துவங்கள் அடிமையாக இருக்கும். பழம், பூக்கள் போன்றவை மிக நல்லதாக கிடைக்கும். இப்போது எவ்வளவு கடினமாக உழைக்க வேண்டியிருக்கிறது. உழைத்தாலும் உணவு கிடைப்பதில்லை. மனிதர்கள் நிறைய பசி தாகத்தில் இருக்கிறார்கள். எனவே பாடல் கேட்பதால் உங்களுடைய ரோமங்கள் புல்லரித்து போக வேண்டும். தந்தையை ஏழை பங்காளன் என்கின்றோம். ஏழை பங்காளன் என்பதன் பொருள் புரிகிறதல்லவா? யாரை செல்வந்தராக மாற்றுகிறான்? நிச்சயம் எங்கே வர வேண்டுமோ அங்கே வந்து அவர்களை செல்வந்தர்களாக மாற்றுவார் அல்லவா? நாம் தூய்மையான நிலையிலிருந்து அழுக்காகுவதற்கு 5000 வருடங்கள் ஆகிறது என குழந்தைகளாகி நீங்கள் அறிகிறீர்கள். இப்போது உடனே தந்தை அழுக்கிலிருந்து தூய்மையாக மாற்றுகிறார். உயர்ந்ததிலும் உயர்ந்தவராக மாற்றுகிறார். ஒரு நொடியில் ஜீவன் முக்தி கிடைக்கிறது. பாபா, நான் உங்களுடையவன் என கூறுகிறார்கள். குழந்தைகளே, நீங்கள் உலகத்திற்கு அதிபதி என தந்தை கூறுகிறார். ஆண் குழந்தை பிறந்தது, வாரிசாகி விட்டது. எவ்வளவு மகிழ்ச்சி ஏற்படுகிறது. பெண் குழந்தையை பார்த்து முகம் வாடி போகிறது. இங்கேயோ அனைத்து ஆத்மாக்களும் குழந்தைகள்தான். நாம் 5000 வருடத்திற்கு பிறகு ஸ்வர்க்கத்திற்கு அதிபதியாக இருந்தோம் என இப்போது தெரிந்துவிட்டது. பாபா இவ்வாறு மாற்றி இருக்கிறார். சிவ ஜெயந்தி கூட கொண்டாடுகிறார்கள். ஆனால் அவர் எப்போது வந்தார் என அறியவில்லை. லக்ஷ்மி நாராயணன் ராஜ்யம் இருந்தது. இதை கூட யாரும் அறியவில்லை. ஜெயந்தி கொண்டாடுகிறார்கள். லிங்கத்தை வைத்து பெரிய பெரிய கோவிலை கட்டுகிறார்கள். ஆனால் அவர் எப்படி வந்தார், வந்து என்ன செய்தார், எதையும் அறியவில்லை. இதற்குதான் குருட்டு நம்பிக்கை, மூட நம்பிக்கை என்று பெயர். தன்னுடைய தர்மம் எது, எப்போது உருவாகியது என்று
அவர்களுக்கு தெரியவில்லை. புத்தர் எப்போது வந்தார் என்று மற்ற தர்மத்தினருக்கு தெரிகிறது. தேதி, நாள் இருக்கிறது. சிவபாபா லக்ஷ்மி நாராயணுடைய தேதியோ நாளோ இல்லை. 5000 வருடங்களின் விஷயங்களை லட்சக்கணக்கான வருடம் என எழுதிவிட்டனர். லட்சக்கணக்கான வருடங்களின் விஷயங்கள் யாருக்கு நினைவிருக்க முடியும்? பாரதத்தில் தேவி தேவதா தர்மம் எப்போது இருந்தது? இதை புரிந்து கொள்ளவில்லை. லட்சக்கணக்கான வருடங்கள் என்ற கணக்குப்படி பார்த்தால் பாரதத்தின் மக்கள் தொகை எல்லாவற்றையும் விட அதிகமாக இருக்க வேண்டும். பாரதத்தின் நிலப்பரப்பு கூட எல்லாவற்றையும் விட பெரியதாக இருக்க வேண்டும். லட்சக்கணக்கான வருடங்களில் எவ்வளவு மனிதர்கள் பிறப்பார்கள்? எண்ணற்ற மக்களாகி விடுவார்கள். இப்போது இவ்வளவு கிடையாது, இன்னும் குறைவாகவே ஆகிவிட்டனர். இந்த விஷயங்கள் அனைத்தையும் பாபா வந்து குழந்தைகளுக்கு புரிய வைக்கின்றார். மனிதர்கள் இவற்றை கேட்கும் போது இந்த விஷயங்களை ஒருபோதும் கேட்டதில்லை, சாஸ்திரங்களை படிக்கவும் இல்லை என கூறுகிறார்கள். இது அதிசயமான விஷயம் ஆகும். இப்போது குழந்தைகளாகிய உங்களின் புத்தியில் முழு சக்கரத்தின் ஞானமும் இருக்கிறது. இவர் பல பிறவிகளின் கடைசியிலும் கடைசியில் தூய்மையற்ற ஆத்மாவாகி விட்டார். யார் சதோ பிரதானமாக இருந்து இப்பொழுது தமோ பிரதானமாக ஆகி இருக்கின்றாரோ அவர்கள் மீண்டும் சதோ பிரதானமாக ஆக வேண்டும். ஆத்மாவாகிய உங்களுக்கு இப்பொழுது அறிவுரை கிடைத்துக் கொண்டிருக்கிறது. ஆத்மா காதுகள் மூலமாக கேட்கிறது என்றால் ஷரீரம் ஆர்வத்தால் ஊஞ்சலாடுகிறது. ஏனென்றால் ஆத்மா கேட்கிறது அல்லவா? ஆத்மாக்களாகிய நாம் சரியாக 84 பிறவிகளை எடுக்கிறோம். 84 பிறவிகளில் 84 தாய் தந்தையர் நிச்சயம் கிடைத்திருப்பார்கள். இதுவும் கணக்கிருக்கிறது அல்லவா? நாம் 84 பிறவிகள் எடுக்கிறோம். குறைந்த பதவிகளை எடுப்பவர்களும் இருப்பார்கள் என்று புத்தியில் தோன்றுகிறது. இவ்வாறு அனைவரும் 84 பிறவிகளை எடுக்க மாட்டார்கள். சாஸ்திரங்களிலும் என்னென்னவோ எழுதிவிட்டார்கள் என பாபா புரிய வைக்கிறார். உங்களுக்காக 84 பிறவிகளை எடுக்கிறீர்கள் என கூறுகிறார்கள். எனக்கோ என்னென்ன பிறவிகள் என கூறிவிட்டார்கள். ஒவ்வொரு அணுவிலும் கல்லிலும் முள்ளிலும் இருப்பதாக கூறிவிட்டனர். எங்கு பார்த்தாலும் நீயே நீதான், கிருஷ்ணரே கிருஷ்ணர்தான். இவ்வாறு மதுரா பிருந்தாவனத்தில் கூறிக்கொண்டே இருக்கிறார்கள். கிருஷ்ணர் தான் சர்வவியாபி. ராதே வழிப்படி நடப்பவர்கள் ராதேயை ராதே என்பார்கள். நீயும் ராதை, நானும் ராதே என்பார்கள். ஒரு தந்தைதான் உண்மையில் ஏழை பங்காளனாக ஆவார். பாரதம் அனைத்தையும் விட பணக்கார நாடாக இருந்தது. இப்பொழுது அனைத்தையும் விட ஏழையாகி விட்டது. ஆகவே பாரதத்தில்தான் வரவேண்டி இருக்கிறது. இது ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்ட நாடகமாகும். இதில் சிறிது கூட வித்தியாசம் இருக்க முடியாது. நாடகம் நிச்சயிக்கப்பட்டுள்ளது, அப்படியே திரும்ப நடக்கும். சிறிது கூட வித்தியாசப்படாது. இது எல்லைக்கு அப்பாற்பட்ட நாடகம் ஆகும். இந்த எல்லைக்கு அப்பாற்பட்ட நாடகத்தில் முதல் இடை கடையை யாருமே அறியவில்லை. ஏழை பங்காளன் என்று நிராகார பகவானை தான் ஏற்றுக்கொள்வர். நிராகார பகவானை தான் ஏற்றுக்கொள்வார்கள். கிருஷ்ணரை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். கிருஷ்ணரையோ செல்வந்தர், கிருஷ்ணரோ சத்தியுகத்தின் இளவரசன் ஆகிறார். பகவானிற்கோ தனக்கென்று உடல் கிடையாது. அவர் வந்து குழந்தைகளாகிய உங்களை செல்வந்தர்களாக மாற்றுகிறார். உங்களுக்கு ராஜயோகத்தை கற்பிக்கின்றார். படிப்பினால் வக்கீலாகி பிறகு சம்பாதிக்கிறார்கள். தந்தையும் உங்களை ஆன்மீக கல்வி கற்க வைக்கிறார். நீங்கள் எதிர்காலத்தில் நரகவாசியிலிருந்து நாராயணனாக ஆகிறீர்கள். நீங்கள் பிறகு எடுப்பீர்கள் அல்லவா? சமுத்திரத்திலிருந்து ஸ்வர்க்கம் சென்று எதுவும் வராது. கிருஷ்ணர் கூட பிறவி எடுத்தார் அல்லவா? அச்சமயம் கம்சபுரி எதுவும் கிடையாது. கிருஷ்ணருக்கு எவ்வளவு பெயர்கள் புகழ் பாடப்படுகிறது. அவருடைய தந்தைக்கு அத்தனை பெருமைகள் இல்லை. அனைவருடைய தந்தை எங்கே?
நிச்சயமாக கிருஷ்ணர் ஒருவருடைய குழந்தையாக இருப்பார். கிருஷ்ணர் பிறவி எடுக்கும்போது சிலர் மிகவும் அழுக்காகவும் இருக்கிறார்கள். அவர்கள் முற்றிலுமாக அழிந்து போகும்போது அவர் சிம்மாசனத்தில் அமர்கிறார், தன்னுடைய ராஜ்யத்தை அடைகிறார். அப்போதிலிருந்துதான் அவருடைய சகாப்தம் ஆரம்பமாகிறது. லக்ஷ்மி நாராயணனிடம் இருந்துதான் வருடம் ஆரம்பமாகும். நீங்கள் முழு கணக்கும் எடுக்கிறீர்கள். இவர்களுடைய ராஜ்யம் இவ்வளவு காலம் இருந்தது, பிறகு இன்னொருவருடைய ராஜ்யம் இவ்வளவு காலம் என்று இந்த கலியுகத்தில் ஆயுள் நீண்டதாக இருக்க முடியாது என மனிதர்கள் புரிந்து கொள்கிறார்கள். 5000 வருடம் என்பதற்கு முழு கணக்கும் இருக்கிறது. குழந்தைகளாகிய உங்களின் புத்தியில் புரிகிறதல்லவா? நேற்று நாம் ஸ்வர்க்கத்திற்கு அதிபதியாக இருந்தோம். பாபா உருவாக்கினார். ஆகவேதான் நாம் சிவ ஜெயந்தி கொண்டாடுகிறோம். நீங்கள் அனைத்தையும் அறிகிறீர்கள். கிறிஸ்து, குருநானக் போன்றோர் மீண்டும் எப்போது வருவார்கள்? இந்த ஞானம் உங்களுக்கு இருக்கிறது. உலகத்தின் வரலாறு, புவியியல் திரும்ப நடக்கிறது. இந்த படிப்பு எவ்வளவு எளிதாக இருக்கிறது. நீங்கள் ஸ்வர்க்கத்தை அறிகிறீர்கள். நிச்சயம் பாரதம் ஸ்வர்க்கமாக இருந்தது. பாரதம் அழிவற்ற கண்டமாக இருக்கிறது. பாரதத்திற்கு உள்ள மகிமைகள் போன்று வேறு எதற்கும் இல்லை. அனைவரையும் தூய்மையற்றதிலிருந்து தூய்மையானவர்களாக மாற்றக்கூடியவர் ஒரே ஒரு தந்தைதான். நல்லது. இனிமையிலும் இனிமையான, காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையும் ஆகிய பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்தே. ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம்: நாடகத்தின் முதல், இடை, கடை ஞானத்தை புத்தியில் வைத்துக் கொண்டு அனைத்து கவலைகளையும் விட்டுவிட வேண்டும். தூய்மையாக வேண்டும் என்ற ஒரு கவலை, அதாவது சிந்தனை மட்டும் இருக்க வேண்டும். செகண்ட் பாயிண்ட்: ஏழை பங்காளனாக பாபா பாரதத்தை ஏழ்மையிலிருந்து செல்வந்தனாக மாற்ற வந்திருக்கிறார். எவருக்கு முழுமையிலும் முழுமையான உதவியாளராக வேண்டும்? தன்னுடைய புது உலகம் நினைவு செய்து சதா மகிழ்ச்சியில் இருக்க வேண்டும். வரதானம்: உள்ளத்தில் சதா ஒரு ராமரை அமர்த்தி உண்மையான சேவை செய்யக்கூடிய மாயாஜீத் வெற்றியாளர் ஆகுக. உள்ளத்தில் சதா ஒரு ராமரை அமர்த்தி உண்மையான சேவை செய்யக்கூடிய மாயாஜீத் வெற்றியாளர் ஆகுக. விளக்கம்: அனுமானின் விசேஷத்தா காண்பிக்கும் பொழுது அவர் சதா சேவாதாரியாக, மகாவீராக இருக்கிறார். ஆகையால் சுயம் எரியவில்லை, ஆனால் வாள் மூலமாக இலங்கையை எரித்துவிட்டனர். நீங்கள் இங்கு சேவாதாரியாக இருப்பவர்கள் மாயாவின் அதிகாரத்தை அழித்துவிட முடியும். சேவாதாரியாக இல்லாதவர்கள் மாயாவின் ராஜ்யத்தை எரிக்க முடியாது. ஹனுமானின் உள்ளத்தில் சதா ஒரு ராமர் இருந்தார். ஆக தந்தையை விட வேறு யாரும் உள்ளத்தில் இருக்கக்கூடாது. தனது தேசத்தின் நினைவு இருக்கக்கூடாது. அப்போதுதான் மாயாஜித் செல்வந்தர் ஆவீர்கள். ஸ்லோகன்: ஆத்மா மற்றும் ஷரீரம் இணைந்த ரூபத்தில் இருப்பது போன்று ஆத்மா தந்தையுடன் இணைந்த ரூபத்தில் இருங்கள். அபிக்தேஷாரே: ஒற்றுமை மற்றும் விசுவாசத்தின் விசேஷதா மூலம் வெற்றி நிறைந்தவர் ஆகுக. குழுவில் ஒவ்வொருவரின் விசேஷத்தன்மையையும், அதாவது சிறப்பம்சத்தையும் பாருங்கள். விசேஷ்தாவை மட்டுமே தாரணை செய்ய வேண்டும். மேலும் பலவீனங்களை அழிப்பதற்காக முயற்சி செய்ய வேண்டும். இதுதான் ஒற்றுமையான குழுவை உறுதிப்படுத்துவதற்கான விதியாகும். உங்கள் அனைவரின் பேச்சு, எழுந்திருப்பது, நடப்பது நன்றாக இருப்பது போன்று அனைவரும் ஒரே மாதிரியாக ஒரே முறை இப்படிப்பட்ட சம்ஸ்காரம் தென்பட வேண்டும். வேறுபாடு இருந்தாலும் ஒருவருக்கொருவர் மீது நம்பிக்கை வைத்து அனைவரின் கருத்துக்களுக்கும் மரியாதை கொடுங்கள். அதுவே ஒற்றுமைக்கு ஆதாரம் ஆகும். ஓம் சாந்தி.